அடுப்புல தக்காளி சாதம் செஞ்சு மாடியில உட்காந்து நீலா சோறு சாப்பிடலாம் குடும்பத்தோட. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் புதினா ஒரு கைப்பிடி அளவு, மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 லவங்கம், சோம்பு அரை ஸ்பூனு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, தக்காளி அரை கிலோ தக்காளி, வெங்காயம் 100 வெங்காயம், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, அரிசி 1 கிலோ ஊற வச்சிருக்கேன். சாதா அரிசி தான், பிரியாணி அரிசி கிடையாது. வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா 1 ஸ்பூனு, நெய் தேவையான அளவு, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சூடு ஏறட்டும். ரெண்டு பிரியாணி இலை போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ மைக் உயரம் நீளமா வாங்கணும். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளவுதான் குக்கர்ல வச்சாலும் தக்காளி சாதம் அடுப்புல செய்யற இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா வதக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம கூட வண்டியில் போகலாம். போகிற வழியெல்லாம் அதே வீடியோ எடுத்துன்னு போகலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டுங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி தண்ணி மாதிரி வந்துருச்சு பாருங்க. தக்காளியிலேருந்து இந்த ஸ்டேஜில் நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் மாதிரி ஒரு அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிலாம் வைக்கக்கூடாதுங்க.
இது 2.5 வைக்கணும். அடுப்புலன்றதுனால வேகிறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா. 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். அப்போதான் அடுப்பில் வேகும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி பாருங்க, 1 கிலோ அரிசிக்கு நான் வச்சிருக்கிறேன். தேவையான தண்ணி கொதிக்கிட்டுங்க. அரிசி போட்டுக்கலாம். அரிசி கழுவி வச்சுக்கலாம். நம்ம கொதி வர ஸ்டேஜ் ஆயிருச்சிங்க. இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்கட்டும். அரிசி போட்டுக்கலாம். கொதிக்குது பாருங்க. நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு தொலை விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. சாதம் ரெடி ஆயிடும். இது போல 2-3 வாட்டிக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கணும். வெந்துருச்சு. இன்னும் வேகணும். 3/4 வெந்துருச்சு. இன்னும் 1/4 வேகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுங்க. பாருங்க எப்படி சாப்பாடு அப்படியே நிறைஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிடலாம் வாங்க. ஹாய். பாருங்க நம்ம தக்காளி சாதம் டிஃப்ரெண்டாக அடுப்பில் செஞ்சு குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றோம். சாப்பிடலாம் வாங்க. செய்யற டேஸ்டே தனிதாங்க. பெரிய பையன் போட்டோ எடுக்கிறான். அதனால அவன் இல்லை, அவன் தட்டு இருக்குது. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மறந்துடாத பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டச் பண்ணுங்க. பாய்.